அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் எல்லாரோடையும் பேசி நிறைய கதை சொல்லி. இன்றைக்கி ஸ்ரீராம நவமி, அதாவது பங்குனி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை நவமியில் புனர்பூசம் நட்சத்திரம் சேரும் பொழுது அதை நம்ம ஸ்ரீராம நவமின்னு கொண்டாடுறோம். அதாவது ராமபிரான் அவதரித்த நாள் அப்படின்றோம். இந்த மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியத்துக்கு மேலே நாளைக்கு மதியம் வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி மதியத்து மேலேயே நவமி வந்துடுறதுனால இன்றைக்கும் நாளைக்கு முழுமையாக, அதாவது 12 மணி வரைக்கும் இருக்கிறதுனால நாளைக்கும் கொண்டாடலாம். பொதுவாகவே ராமர் அப்படின்னாலே ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றது. இந்த புனிதமான பாரத மண்ணில் ஒரு தெய்வம் மனித ரூபம் எடுத்து இப்படித்தான் வாழணும் அப்படின்றதுக்கு கருணையோடையும் நற்பண்புகளோடையும் நல்ல மனிதனாகவும் வாழ்ந்த உதாரணத்துக்கான ஒரு நல்ல மனிதரை தான் நாம் இன்றைக்கி வணங்குறோம். மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தெய்வ நல்ல மனிதரை வணங்கக்கூடிய ஹிந்துத்துவ தர்மப்படி பார்த்திங்கனாக்கா நம்மக்கிட்ட அந்த மாதிரி நல்ல மனிதர்களை வணங்கக்கூடிய பண்பு இருக்குது. அந்த பண்பை தான் நம்ம இன்றைக்கி என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது தசரத மகாராஜாவுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்க இல்லை. அவருக்கு 3 மனைவி, கௌசல்யா, அப்புறம் கைகேயி, சுமித்ரே. அப்போ ரிஷிசிகர் முனிவருடைய சொன்ன வார்த்தை பேரில் அவர் ஒரு யாகம் நடத்துகிற புத்திரகாமேஷ்டி யாகம்னு ஒன்று பண்ணுறார். அதில் ஒரு தேவ உருவம் வந்துட்டு ஒரு அரிசியும் பாலும் நிறைஞ்ச ஒரு பானையை கொடுத்துட்டு போகுது. அந்த பாலும் அரிசி நிறைஞ்ச அந்த பாயசம் போன்ற இதை தன்னோட மனைவிகளுக்கு 3 பங்காக கொடுக்குறாரு. அப்போ முதல்ல கௌசல்யாவுக்கு ராமபிரானும், அப்புறம் கைகேயிக்கு பரதனும், அப்புறம் கோசலைக்கு பார்த்திங்கன்னா லக்ஷ்மணனும் இலக்குவணனும் அப்புறம் சத்ருகனும் பிறக்கிறாங்க. இலக்குவனும் சத்ருகனும் பார்த்திங்கனாக்கா இரட்டை சகோதரர்கள் பிறக்கிறாங்க. ராமர் குழந்தையிலேருந்து பார்த்திங்கனாக்கா நல்ல பண்போட தன்னுடைய சகோதரர்கிட்ட ரொம்ப பாசத்தோடு இருக்கிறாரு. அவர் வாழ்க்கையில் பார்த்திங்கனாக்கா அதாவது விஸ்வாமித்திரருக்காக யாகத்துக்கு உதவிப்பட தம்பியோட போகும் பொழுது சீதையை பார்க்குறாரு. பார்த்த உடனே காதல் கொள்கிறாரு. சீதையும் அதே தான். ஆனால் தன் மனைவிக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு, இந்த பிறவியில் நான் ஏகபத்னி விரதம் தான் இருப்பேன்னு. அதுக்கு உதாரணமாக வாழறாரு. இந்த ஸ்ரீராம நவமி நாளில் நம்ம பானகம் நீர்மோர் வச்சு அவரை வணங்குறது ரொம்ப விசேஷம். எல்லா நாடுகள்லேயும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்க. அயோத்தியில் லல்லாவை பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூரியனுக்கு ஒளிக்கதிரை அவருக்கு நேராக விழும். நன்றி, வணக்கம்.